இந்த வாட்டி நம்ம ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி பேச போறேங்க. அது என்னன்னா மனிதர்கள் பத்தி. உலகத்துல எத்தனை பேர் மனிதர்கள் இருந்தாலுமே சரி, எல்லாமே ஒரு மாதிரி இருக்கிறது இல்ல, எல்லாமே ஒரு மாதிரி நடந்துக்கிறது இல்ல. அவளையே ஒரே வீட்டுல ஒரே தாய் வயிற்றுல பிறந்த ரெண்டு பசங்க ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அண்ணன் தம்பிங்க ஆயிருந்தாலும் சரி, அக்கா தங்கச்சிங்க ஆயிருந்தாலும் சரி. அப்படின்னா அவங்களுக்கு உள்ள என்ன எஃபெக்ட் பண்ணுது, என்ன வித்தியாசம்ன்றது காட்டுது அவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா, அவங்க பிறந்த தேதி, அவங்க பிறந்த நட்சத்திரம், அவங்க பிறந்த திதி, அவங்க பிறந்த ராசி மிக முக்கியமானது. பாத்தீங்கன்னா ஜோதிடத்துல ஒரு மனிதர் பிறந்த ராசின்றது தான் நடந்துக்கிற விதத்தையும் தன்னோட இன்ஸ்பிரேஷன்ஸையும் தன்னோட ஹேபிட்ஸையும் அப்படியே தன்னோட உணர்வுகளை முடிவு பண்ணுவான்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. ஏன்னா சந்திரன் பாத்தீங்கன்னா நமக்கு மனக்காரகன். அந்த சந்திரன் எந்த ராசியில இருந்தா அதுதான் உங்களோட ராசி ஆகும். நிறைய பேர் என்னன்னா ஒரு குழப்பத்தை இருப்பாங்க. என்னன்னா பிறந்த தேதி தெரியும் பட் ராசி தெரியாதுன்னு சொல்லிட்டு. ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க பிறந்த தேதிப்படி சாஃப்ட்வேர் அடிச்சு சாஃப்ட்வேர்ல பாத்தீங்கன்னா சந்திரன் எந்த ராசியில இருப்பாரோ அதுதான் உங்க ராசி. சந்திரன் மனக்காரகன் ஆயிருந்ததுனால சந்திரனோட சந்திரன் எந்த ராசியில இருந்தா அந்தந்த ராசிக்காரங்களுக்கு அந்தந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்போ ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான தன்மைகளும் குணாதிசயங்களும் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்களும் இருக்கும். காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கான குணாதிசயங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. மிதுன ராசி பாத்தீங்கன்னா இந்த ராசி சக்கரத்துல 3ஆவதா வரக்கூடிய ராசிங்க. 3ஆம் இடம் பாத்தீங்கன்னாலே கம்யூனிகேஷனுக்கு சம்பந்தப்பட்ட இடங்க. இவங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஃபேண்டாஸ்டிக்கான கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸுங்க. நல்லா பேசி மயங்கி விட்டுடுவாங்க அடுத்தவங்கள. அந்த அளவுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லாங்க. அதான் நமக்கு பொதுவாவே சொல்லுவாங்களே, பேசுவாங்க நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்டவங்க மிதுன ராசிக்காரங்களா தான் இருப்பாங்கங்க. பேச்சுக்கு மட்டும் பயங்கரமா பேசிட்டு இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு எப்படி என்னமாட சொன்ன அந்த மாதிரி தோணுங்க. அப்படியே முக்கியமா இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு என்னன்னா இவங்களோட ராசிநாதர் புதன். அதனால புதன் பாத்தீங்கன்னா ஆப்போசிட் ஜெண்டர் அட்ராக்ஷன். இவங்களுக்கு நிறைய பேரு ஆப்போசிட் ஜெண்டர் அட்ராக்ட் ஆயிடுவாங்க. இந்த பேச்சு திறமை யூஸ் பண்ணிட்டே ஆப்போசிட் ஜெண்டரை மயங்க விடக்கூடிய ஆளுங்களா மிதுன ராசிக்காரங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்போ ஃபார் சப்போஸ் மிதுன ராசிக்காரங்க ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வைங்க. சும்மா போய் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், உனக்கு என்னை ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லிட்டு கேட்க மாட்டாங்க. முதல்லயே ஒரு பிளான் போட்டு வச்சுப்பாங்க எப்படி மயங்கி விடணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பொண்ணுக்கு கிரியேட்டிவா அந்த பொண்ணு பத்தி கொஞ்சம் பேசுறதோ இல்லாட்டி அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி ஒரு கேன்வால ஒரு டிசைன் பண்ணிட்டு கிஃப்ட்ஸ் மாதிரி அனுப்புறதோ தெரியாமலே அந்த பொண்ணுக்குள்ள இவன் நம்மளை ரொம்ப கேர் பண்றா இல்லையா, இவ்வளவு வேல்யூ ஆட் பண்ணிருக்கா இல்லையா அன்றது அந்த பொண்ணுக்கு தோண வச்சுட்டு அப்புறமா என்னன்னா அந்த பொண்ணோட பர்த்டே பார்த்துட்டோ அப்படியோ நிறைய டெக்ஸ்ட் எல்லாம் அனுப்புவாங்க. அந்த பொண்ணை தூய தமிழ்ல பாராட்டிட்டு அப்படிதான் அந்த பொண்ணு விழுந்துருவாங்க. அப்படி இருப்பாங்க மிதுன ராசிக்காரங்க. மோஸ்ட்லி மிதுன ராசிக்காரங்கள்ல சில பேர் பிளே பாய்ஸா கூட இருப்பாங்க. கொஞ்சம் இவங்களுக்கு என்னன்னா கொஞ்சம் அந்த பெண்கள் மேல ஆர்வம்ன்றது ஜாஸ்தியா இருக்கும். சில பேர் பாவம் அவங்களோட லக்னப்படியோ அந்த மாதிரி அவங்க தாம் பாட்டுக்கு தான் இருந்தாலும் மிதுன ராசிக்காரங்களுக்கு பெண்கள் தொல்லை அதிகமா இருக்குங்க. நான் மிதுன ராசி மென்னுக்கு கொடுக்குற ஒரே ஒரு சஜஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, தயவு செஞ்சு நீங்க பெண்கள் கிட்ட அதிகமா வச்சுக்க வேண்டாம், அதிகமா பழக வேண்டாம். பாவம் ஒரு சில மென்னு மிதுன ராசி மென்னு அவங்களோட ஜாதகப்படி அவங்களோட லக்னப்படி அவங்க தாம் பாட்டுக்கு தாம் போயிட்டு இருப்பாங்க, ஜென்யூனா இருந்துட்டு இருப்பாங்க. பட் என்னன்னா இவங்க முதல்ல ஒரு இடத்துல இருக்காங்கன்னா சுத்தி பெண்கள் வருவாங்க. சோ இவங்க
பேசுற பேச்சு பெண்களுக்கு வந்து எப்படி தோணுவான்னா அவங்களை விரும்புறாங்க என்னமோ, அவங்களுக்கு ரொம்ப வேல்யூ கொடுக்குறாங்க என்னமோ, அவங்களுக்கு வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆயிருக்காங்க என்னமோன்னு சொல்லிட்டு தோண வைக்கும் இவங்க பேசுற பேச்சு. அதனால என்னன்னா பெண்கள் ஆட்டோமேட்டிக்கா அட்ராக்ட் ஆவாங்க. மோஸ்ட்லி இந்த மிதுன ராசிக்கார மென்னு வந்து கொஞ்சம் ஃபீமேல்ஸ்ல இருந்து அந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ணுவாங்க. நான் அந்த மாதிரி நினைச்சு பழகவே இல்லம்மா தாயி, என்னை விட்டுறான்னு சொன்னாலும் அவங்க விட மாட்டாங்க. அது திரும்பி திரும்பி ஏன்னா அந்த அளவுக்கு பெண்கள் வந்து இவங்களுக்கு அட்ராக்ட் ஆவாங்க. சோ அதனால பெண்கள் இருந்து வந்து இவங்களுக்கு கொஞ்சம் தொல்லைன்றது வருங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு மோஸ்ட்லி. அது சோ மேரிடு மென்னா இருந்தாலுமே சரி, கொஞ்சம் ஒரு சில உமன்னால இவங்களுக்கு தொல்லைன்றது வந்துட்டு இருக்கும். இவங்க வேற ஒன்னும் நினைச்சு பழக மாட்டாங்க. ஜெனரலா கேஷுவலா காமெடியா பேசுவாங்க. ஆனா மத்தவங்க அந்த மாதிரி நினைச்சுப்பாங்க. இவங்க வந்து இவங்களோட பேச்சு கூட எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னாங்க காமெடியா இருக்குங்க. மோஸ்ட்லி வந்து வர்ஸ்ட் டைம்ல கூட காமெடி பண்ணக்கூடியவங்க வந்து மிதுன ராசிக்காரங்க கன்னி ராசிக்காரங்களா தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்களோட ராசிநாதர் வந்து புதனோட இதே வந்து காமெடிக்கு சம்பந்தப்பட்டது. அதனாலதான் இவங்க நிறைய பேர் வந்து காமெடியன்ஸா சக்சஸ்ஃபுல் ஆவாங்க. நிறைய எழுத்தாளர்களா நல்லா சக்சஸ்ஃபுல் ஆவாங்க. இப்போ ஃபார் சப்போஸ் ஒரு காமெடி ஸ்கிரிப்ட் நீங்க நினைச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, டைலாக்ஸ் யாருக்கு கொடுக்கறது நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அழகா போய் ஒரு மிதுன ராசிக்காரரோட கையில வந்து கொடுத்துருங்க. நல்ல காமெடி டைலாக்ஸ் எல்லாமே எழுதி விடுவாங்க. இவங்களோட அதுதாங்க இவங்களோட பேச்சு திறமை. இது எய்தர் காமெடி பண்ற திறமையினால மத்தவங்களை வந்து கிரௌடை வந்து இம்பாக்ட் பண்ணுவாங்க. இல்லன்னு வைங்க, இவங்களுக்கு என்னன்னா அந்த ஒரு பெண்களை வந்து ரசித்து எழுதுறது, அப்படியே வந்து பெண்களை வந்து கொஞ்சம் பாராட்டிக்கிட்டு கவிதை எழுதுறது, இந்த மாதிரியான ஒரு திறமைன்றது வச்சுப்பாங்க. மோஸ்ட்லி இந்த மிதுன ராசிக்காரங்க வந்து நிறைய லிட்ரேச்சருக்கு அட்ராக்ட் ஆவாங்க. சில பேர் வந்து ஆர்ட் ஃபார்ம்ஸ்ல கூட என்னன்னா அந்த ஆர்ட் ஃபார்ம் வெறும் என்னமோ வரைஞ்சு வச்சிருக்கோம் என்ற ஆர்ட் ஃபார்ம் இல்ல. இவங்க வந்து ஒரு ஆர்ட் ஃபார்முக்கு அட்ராக்ட் ஆயிட்டு அந்த ஒரு ஆர்ட் ஃபார்ம் பர்ஃபார்ம் பண்றாங்கன்னா அந்த ஆர்ட் ஃபார்ம் மூலமா ஏதாச்சும் சொல்ல வைப்பாங்க. நிறைய பேர் இப்ப மிதுன ராசிக்காரங்க எடுத்துக்கோங்க, அவங்களுக்கு பேச்சு திறமை இல்லைன்னு வைங்க, பேச்சால சொல்ல முடியல அவங்கனாலன்னா எழுத்தால அவங்கனால நல்லா சொல்ல முடியும். மோஸ்ட்லி இந்த பழைய காலத்துல இருக்கிற எழுத்தாளர்களை பார்த்துக்கோங்க நீங்க, முக்கால்வாசி பேர் வந்து மிதுன ராசிக்காரங்களா இருப்பாங்க. எப்படின்னா இந்த பழைய காலத்துல வந்து எழுத்தாளர்களுக்கு பெண்கள் பயங்கரமா ரசிச்சுட்டு இருப்பாங்களே, அவங்க இந்த மிதுன ராசிக்காரங்களா தான் இருப்பாங்க. இவங்க எழுத்து மூலமா வந்து அடுத்தவங்களைய தன்னோட லோகத்துக்குள்ள கொண்டு போக முடியுங்க மிதுன ராசிக்காரங்களால. சோ அதனால மிதுன ராசிக்காரங்க அவங்களுக்கு இருக்கிற இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா முன்னேறி வருவாங்க மிதுன ராசிக்காரங்க. மிதுன ராசிக்காரங்க சில பேர் வந்து பெயிண்டர்ஸா கூட இருப்பாங்க. ஏன்னா மிதுன ராசிக்காரங்களோட இதே பாத்தீங்கன்னா ஹேண்ட்ஸ் வித் ஸ்கில்ஸ், ஹேண்ட்ஸோட செய்யற ஒரு ஸ்கில்ன்றது ஸ்கில் வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கும். இவங்க ஒரு பெயிண்டரா இருந்தாலும் சரி, அந்த பெயிண்டிங் வந்து பேசுங்க, அந்த படம் வந்து பேசும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அந்த ஒரு ஏதாச்சும் ஒரு கதை பேசுற மாதிரி இருக்குங்க. அப்படியே நிறைய பேரு ஸ்கல்ப்சர்ஸ், இந்த பானை தயார் செய்யறவங்க, ஒரு சில ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் தயார் செய்யறவங்க எல்லாம் மிதுன ராசிக்காரங்களா இருப்பாங்க. சும்மா என்னமோ ஒண்ணு தயார் பண்ணி வச்சிருக்கோம் அந்த மாதிரி இருக்காம ஒரு கான்செப்டுவலா தயார் பண்ணி வைப்பாங்கங்க. ஃபார் சப்போஸ் ஒரு பொண்ணோட உருவம் வந்து இவங்க வரைஞ்சிருக்காங்கன்னு வைங்க, சும்மா பொண்ணோட உருவம் வரைய மாட்டாங்க. அந்த பொண்ணு வீடு வந்து ஒரு குளத்துல தண்ணி பிடிக்கிறதுக்காக போற மாதிரி, அதுக்கு பின்னால ஒரு ஸ்டோரி இருக்கிற மாதிரி, படத்திலேயே நிறைய சும்மா ஒரு வரைஞ்சு வச்ச படத்திலேயே வந்து நிறைய ஸ்டோரி கிரியேட் பண்ணி விட முடியும் மிதுன ராசிக்காரங்கனால. பட் மிதுன ராசி மென்னா இருந்தாலும் உமனா இருந்தாலும் கவனமா இருக்க வேண்டியது என்னன்னா, நீங்க ஆப்போசிட் ஜெண்டர் கூட பழகும் போது வந்து அது ரொம்ப ஒரு ஆழமா போகாம கொஞ்சம் நார்மலா கட் பண்ணி விடணும். ஏன்னா நீங்க நார்மலா கேஷுவலா பேசுனது கூட என்னன்னா அடுத்தவங்க அது லவ்வா எடுத்துப்பாங்க, அதுக்கப்புறம் தொல்லை வரும். இப்போ நிறைய ராசிக்காரங்களுக்கு வந்து ப்ரப்போசல்ஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து எனக்கு பிடிக்கல அந்த மாதிரி ஃபீலிங் இல்லைன்னு சொன்னா ஓகேன்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனா மிதுன ராசிக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது, துரத்து வந்துட்டே இருப்பாங்க. அது பழைய காலத்து காதல் மாதிரி வந்து துரத்து வந்துட்டே இருப்பாங்க. அதனால வந்து மிதுன ராசிக்காரங்க அந்த டைம்
அந்த ஒரு பெண்கள் கிட்ட நடந்துக்கும் போது மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல்டா இருக்கணுங்க. அவ்வளவுதான். நாம உண்டு, நம்ம வேலை உண்டு, அவ்வளவுதான். அந்த மாதிரி இருக்கணும். முடிஞ்சா தங்கச்சியோ அக்காவோன்னு கூட கூப்பிட்டு பழகுறது பழக்குவாங்க மிதுன ராசிக்காரங்க. அதுதான் பெஸ்ட். மிதுன ராசிக்காரங்களுக்கான தொழில் பாத்தீங்கன்னா எழுத்தாளர்களா நல்லா இருக்கும். கம்யூனிகேஷன் ரிலேட்டட் தொழில் அத்தனையுமே நல்லா இருக்குங்க. மீடியா இண்டஸ்ட்ரி முக்கியமா நல்ல நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸா நல்லா வருவாங்க. ஜேர்னலிஸ்ட் நல்ல காலமிஸ்ட் ஜர்னலிஸ்டா நல்லா வருவாங்க. புக் ரைட்டர்ஸ் மூவி ரைட்டர்ஸா மிதுன ராசிக்காரங்க நல்லா வருவாங்க. ஆர்டிஸ்டா நல்லா வருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே அவங்க ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் பண்றது இப்போ பாத்தீங்கன்னா பழைய காலத்துல நமக்கு பானை தயார் செய்யறது இதெல்லாமே இப்போ இருக்கிற காலகட்டத்துல இன்டீரியர் டிசைனிங் ஆர்கிடெக்சர் இதுல எல்லாம் மிதுன ராசிக்காரங்க ரொம்ப நல்லா வருவாங்க. இவங்க வீட்டுக்கு ஒரு இன்டீரியர் டிசைன் பண்ணாலுமே சரி, சும்மா ஒரு பூ வச்சிருக்கேன் இல்லாட்டி ஒரு பானை வச்சிருக்கேன் அந்த மாதிரி இருக்காது. அந்த இன்டீரியர்ல கூட என்னன்னா ஒரு கதை சொல்ற மாதிரி ஒரு தீம்ன்றது இருக்கும். இவங்களோட ஒர்க்ல அது தெரிய வரும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு. இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு என்னன்னா கொஞ்சம் கலாய்க்கிற சுவாவம் கூட இருக்கும்ங்க. அது கொஞ்சம் விட்டு கொடுத்தா நல்லா இருக்கும். இவங்க கலாய்க்கிற சுவாவத்துக்கு ஆப்போசிட் ஜெண்டர் அட்ராக்ட் ஆவாங்க. ஆனா சேம் ஜெண்டர்ல எதிரிகள் இருப்பாங்க. அது கொஞ்சம் மிதுன ராசிக்காரங்க விட்டு கொடுத்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்போ மிதுன ராசிக்காரங்க கும்பிட வேண்டி கடவுள் யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா விநாயகருங்க. விநாயகரை எதுக்கான்னா உங்களுக்கு ராசிநாதர் புதனுக்கு அதிபதி விநாயகர். விநாயகரை கும்பிட்டா இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்கும். புதன்கிழமை விநாயகரை வழிபாடு செஞ்சா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க.